அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற தலைப்பு, நம்ம இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, குரு பயிற்சி பலன்கள். குரு பயிற்சி பலன்கள் 2025 மேஷராசி மேஷராசி நேயர்களுக்கு அந்த வரப்போகிற குரு பயிற்சி எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். சரிங்களா? வர்ற 14ஆம் தேதி மே மாதம் 2025 புதன்கிழமை இரவு 10:36 வந்து பார்த்தீங்கன்னா, குரு வந்து அதாவது ரிஷபராசியில் இருக்க குரு வந்து பார்த்தீங்கன்னா மிதுன ராசிக்கு பயிற்சி ஆயிடுவார். பொதுவாகவே வந்து பார்த்தோம்னா மேஷராசிக்கு வந்து குரு ஒரு நல்ல கிரகம். உங்கள் ராசிக்கு வந்து குரு வந்து பாக்கியஸ்தானாதிபதியாகவும் விரயஸ்தானாதிபதியாக வருவார். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு வந்து குரு வந்து ஒரு யோகத்தை கொடுக்குற கிரகம், அதிர்ஷ்டத்தை கொடுக்குற கிரகம்னு சொல்லலாம். இப்போ அந்த கிரகம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துலேருந்து 3ஆம் இடத்துக்கு போகுது. பொதுவாகவே குரு வந்து 2, 5, 7, 9, 11 இந்த இடத்துல இருக்கும்போது தான் ஒரு நல்ல ஒரு குரு பயிற்சியாக சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா குருக்கு உண்டான இடமே அதுதான், 2, 5, 7, 9, 11. ஆனால் மற்ற இடத்துல வந்தால் கூட, குரு வந்தால் கூட அவரோட பார்வைக்குன்னு ஒரு சிறப்பு இருக்குது, பார்வைக்குன்னு ஒரு பலம் இருக்குது. அவரோட பார்வை கோடி புண்ணியம் சொல்லுவாங்க. அதாவது குரு பார்க்க கோடி புண்ணியம், கோடி நன்மை தரும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் இப்போ உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு குரு போனால் கூட அவரோட பார்வை அமைப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு நிவர்த்தி கொடுத்துரும். ஆனால் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா மேஷராசிக்காரங்களுக்கு இப்போ லேசாக அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக பிரச்சனை ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கு என்ன காரணம்னா, உங்களுக்கு 7.5 சனி வேறு ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல சனி வந்திருக்காரு, மீனராசியில் இருக்கார். மீனராசியில் சனி வந்தனால என்ன நடக்கும்? செலவு மேலே செலவு. ஒரு சில பேத்துக்கு இப்போவே செலவு போயிட்டு இருக்குங்க. ஒரு சில பேத்துக்கு மருத்துவ செலவு, இந்த மாதிரி ஏதோ ஒரு விரயங்கள், மொத்தத்தில் கையில் பணம் வந்து கரையிற மாதிரி பண்ணும். சனியோட வேலை அதுதான். ஆனால் குரு பார்க்கும்போது, இப்போ குருங்கிறது போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3ஆம் இடத்துல இருக்க குரு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்க்குறாரு. ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்க்குறாரு, துலாம் ராசி பார்க்குறாரு. உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தையே, தன்னோட சொந்த வீட்டையே குரு பார்க்குறாரு. அப்புறம் கும்பராசி உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தை பார்க்குறாரு. இப்போ 3ஆம் இடத்துக்கு குரு போகிறது வந்து பார்த்தீங்கன்னா, 3ஆம் இடத்துல குரு இருந்துச்சுன்னா என்ன நடக்கும்? உங்களோட முயற்சிகள் கொஞ்சம் சக்ஸஸ் ஆகும். தம்பி தங்கச்சி இருக்காங்களா, அவங்களுக்கு வீட்டில் சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். ஏன்னா 3ஆம் இடத்துல ஒரு சுபகிரகம். அப்போ கம்யூனிகேஷன் நல்லாயிருக்கும், அடுத்தவங்கள்ட்ட நல்லா பேசுவீங்க. அதேமாதிரி இந்த ஐடி ஃபீல்டில் இருக்கவங்களுக்கும், கம்யூனிகேஷன் ஃபீல்டு இருக்கிறவங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய காலகட்டமாக தான் இருக்கும். தகவல் தொடர்பு துறையில் இருக்கவங்களுக்கு ஒரு வளர்ச்சி இருக்குன்னே சொல்லலாம். இது 3ஆம் இடம்ங்கிறது ஒரு தைரியஸ்தானம், முயற்சி ஸ்தானம், இதெல்லாமே கொஞ்சம் உங்களுக்கு நல்லாவே போகும். ஏன்னா 7.5 சனிங்க, இப்போ விரை சனிங்கும் போது இது பெரிய அளவுக்கு சோதனை கொடுத்துறாரு. கையில் இருக்க காசு வந்து அப்படியே செலவு பண்ணுற மாதிரி வரும். ஆனால் இப்போ வந்து குரு 3ஆம் இடத்துக்கு வந்து உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்க்கறதுனால அந்த செலவு எந்த மாதிரி செலவு வரும்னு பார்த்தோம்னா, உங்களுக்கு சுப விஷயங்கள், உங்களுக்கே கல்யாணம் ஆகாமல் இருந்துச்சுன்னா அதுவே உங்களுக்கு சுபகாரியங்கள் தானே, திருமணம் பண்ணுற மாதிரி வரும் இந்த டைமில். மேஷராசிக்காரங்களுக்கு கல்யாணம் ஆகாமல் இருக்கவங்களுக்கு இந்த குரு பயிற்சியில் இந்த ஒரு வருஷத்துக்குள்ளெல்லாம் பாருங்கள் திருமணம் நடந்துடும். ஏன்னா ஏற்கனவே ஒரு பக்கம் விரைய சனி, உங்களுக்கு குரு 7ஆம் இடத்தை பார்க்குறாரு. 7ஆம் இடங்கிறது திருமணம், 7ஆம் இடங்கிறது திருமணத்தை குறிக்கிற இடம். அப்போ மேரேஜ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு நல்ல ஒரு உங்களுக்கு வரன் தேடி வரதை பார்க்க முடியும். ஒரு சில பேர் நல்ல நண்பர்களும் உங்களுக்கு கிடைக்கும். 7ஆம் இடங்கிறது நண்பர்கள் குறிக்கிற இடம். நல்ல நண்பர்களும் உங்களுக்கு இந்த காலகட்டங்கள் அறிமுகமாவாங்க. ஒரு சில பேர்த்துக்கு வந்து கூட்டு தொழில் சக்ஸஸ் ஆகும். ஆனால் இது எல்லாத்துக்கும் சக்ஸஸ் ஆகும்னு சொல்லிட முடியாது. ஏன்னா வந்து உங்கள் ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசாபுத்தி வச்சு நம்ம சொல்லலாம். சரிங்களா? ஆனால் நம்ம பொதுவாக நம்ம பார்க்கும்போது இந்த குரு வந்து 7ஆம் இடத்தை பார்க்கறதுனால திருமண வாய்ப்பு உங்களுக்கு கைக்கூடி வந்துடுங்க. நல்ல நண்பர்கள் உங்களுக்கு அறிமுகமாவாங்க. இதெல்லாம் உங்களுக்கு இந்த குரு பயிற்சியில் கண்டிப்பாக நடக்கும். உங்கள் ராசிக்கு வந்து குரு வந்து 9ஆம் இடத்தை பார்க்குறாரு, பாகிஸ்தானத்தில் பார்க்கறதுனால உங்களுக்கு வெளியூர் பிரயாணம், வெளிநாட்டு பிரயாணம் இதெல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ் ஆயிரும் உங்களுக்கு. அதேமாதிரி படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாடு போய் படிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு நல்லபடியாக நடக்கும். சுற்றுலாக்கு போகணுன்னு ஒரு சில பேர் டூர் போகணுன்னு ஆசைப்படுவாங்க, வெளியூர் வெளிநாடு போகணுன்னு ஆசைப்படுவாங்க. அதுக்குண்டான நேரமும் இந்த ஒரு காலகட்டமாக தான் இருக்கும். பாஸ்போர்ட் வாங்கி வச்சுருக்கவங்களுக்கு விசா கிடைக்காம இருந்திருக்கும், பிஆர் கிடைக்காம இருக்கும். அவங்களுக்கு எல்லாமே இது ஒரு பொற்காலமாக நிச்சயமாக அமையும். பாஸ்போர்ட் கிடைக்கும், பிஆர் கிடைக்கும், வெளிநாட்டு கனவு உங்கள் ஆசை நிறைவேற போகுது இந்த டைமில். தந்தை மூலமாக சில நல்லது நடக்கும். ஒரு சில பேர் பூர்வீக சொத்து கூட இந்த காலகட்டத்தில் கைக்கூடி வருங்க, பயன்படுத்திக்கோங்க. பூர்வீக சொத்து கைக்கு வரும். கோர்ட்டு கேஸ் பிரச்சனை இருந்தவங்களுக்கு கூட பூர்வீக சொத்து கைக்கு வரக்கும் ஒரு அருமையான ஒரு வாய்ப்பாக இருக்கும் உங்களுக்கு. தந்தை மூலமாக நல்லது நடக்கும். அப்பா வழி மூலமாக, அப்பாவை சொந்த பந்தங்கள் மூலமாக சில உதவிகள், லாபம் இதெல்லாமே உங்களுக்கு கிடைக்க போகுது. உங்களுக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தை குரு வந்து பார்த்தீங்கன்னா 9ஆம் பார்வையை பார்க்குறாரு. அப்போ தொழில் வந்து ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா பணம் போட்டுட்டு இருப்பீங்க, ஒரு பக்கம் செலவாக போயிட்டு இருக்கும். அதுக்குண்டான லாபமும் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா லாபம் கையில் வந்தால் தானே நீங்கள் செலவு பண்ணுவீங்க. அதே மாதிரி தான்
11ஆம் இடத்தை உங்க ராசிக்கு 11ஆம் இடத்தை கும்ப ராசியை குரு பார்க்கறதுனால தொழில் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் பிக்கப் ஆகும் இந்த டைம்ல. ஆனா செலவு உங்களுக்கு இருக்கும் சரிங்களா. ஏன்னா 10ஆம் அதிபதி 11ஆம் அதிபதி உங்களுக்கு 12ஆம் இடத்துல இருக்காரு. ஆனா 11ஆம் இடத்தை உங்களுக்கு குருவும் பார்க்கறதுனால எப்படியோ, ஏன்னா 11ஆம் இடங்கிறது லாபம், எப்படியோ உங்களுக்கு பணம் வரும் சரிங்களா. ஒரு சில பேர்லாம் வெளியே பணம் கொடுத்துருப்பீங்க, அந்த பணம் கூட உங்க கைக்கு வரக்கு வாய்ப்பு இருக்கு. பிஸ்னஸ்ல நல்ல ஒரு இன்கம் வரும், நிறைய வாடிக்கையாளர் கிடைப்பாங்க, நிறைய கஸ்டமர்ஸ் உங்களுக்கு தேடி வருவாங்க. அப்படி இப்போ பிஸ்னஸ் அடுத்த கட்டத்துக்கு போகக்கூடிய அந்த வாய்ப்பு உருவாகுங்க. இதெல்லாமே இந்த விரயசனி காலகட்டத்திலையும் 9ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய குருவும் நிச்சயமா ஏற்படுத்தும் சரிங்களா. இதெல்லாமே ஒரு சாதகமா ஒரு பாசிட்டிவான ஒரு அமைப்புங்க. அதே மாதிரி வீட்டில் யாராவது உங்களுக்கு அக்காவோ அண்ணனோ சகோதர வர்க்கத்தில், அதாவது தம்பியோ தங்கச்சியோ அக்காவோ அண்ணனோ இருக்காங்களா, கண்டிப்பாக அவங்களுக்கு திருமணம் பண்ணக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஒரு சில பேர்லாம் முதல் மனம் வந்து ஃபெயிலியர் ஆயிருக்கு. ஒரு சில பேர் ஃபர்ஸ்ட் மேரேஜ் பிரிஞ்சவங்க, டைவர்ஸ் வாங்கினவங்களுக்கெல்லாம் இது ஒரு இரண்டாம் திருமணத்துக்கு உண்டான மறுமணத்துக்கு உண்டான ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக உருவாகும். செகண்ட் மேரேஜ் ட்ரை பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு ஒரு பொன்னான ஒரு காலகட்டமாக சொல்லிடலாம் சரிங்களா. மொத்தத்தில் சொல்லப்போனால் குரு பயிற்சி உங்களோட முயற்சிகள் பெரிய அளவுக்கு உங்களுக்கு தடங்கள் வராது. ஏன்ற சனி சின்ன சின்ன செலவுகள் விரயங்களை கொடுத்தா கூட உங்களோட முயற்சி சக்ஸஸ் ஆகும். சுப விரயங்கள் உங்களுக்கு பண்ணுற மாதிரி வரும். அதே மாதிரி இடமாற்றம், ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேலைக்கு போய் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வேலைக்கு ட்ரை பண்ணுறீங்களா, தாராளமாக ட்ரை பண்ணலாம், நல்ல வேலை உங்களுக்கு கிடைக்கும். பிஸ்னஸ் மாற்றுறது இதெல்லாமே உங்களுக்கு ஒரு ஏற்றமான ஒரு காலகட்டம் தான் சரிங்களா. முயற்சி பண்ணுங்க, அந்த முயற்சி உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். திருமண முயற்சி உங்களுக்கு ஃபெயிலியர் ஆகாது. நல்ல வரன் இந்த காலகட்டங்களை தேடி வரும். நல்ல நண்பர்கள் அறிமுகமாவாங்க. தொழிலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே என்ன அந்த எந்த அளவுக்கு முதலீடு போடுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பணமும் வரும், அதுக்குண்டான செலவும் உங்களுக்கு வைக்கிற மாதிரி தான் உங்களுக்கு வரும் சரிங்களா. இந்த காலகட்டத்திலே வீடு வாங்குறது, நிலம் வாங்குறது, ஒரு வாகனம் மாற்றணும், வாகனம் வாங்கணும்னு நினைக்கிறீங்களா, பயன்படுத்திக்கிங்க. இதெல்லாமே ஒரு அருமையான ஒரு நேரம் தான் சரிங்களா. மொத்தத்தில் சொல்லப்போனால் இந்த 3ஆம் இடத்துல இருக்க குரு மேஷராசினியர்களுக்கு பெரிய அளவுக்கு உங்களுக்கு கெடுதல் எல்லாம் பண்ணுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. சனி தான் 12ஆம் இடத்துல இருந்து உங்களுக்கு செலவுக்கு கொடுத்துட்டு இருப்பாரு. ஏற்கனவே கொஞ்சம் செலவு விரயமாக தான் போயிட்டு இருக்கு. பெரிய அளவுக்கு சோதனைகளோ கஷ்டங்களோ எல்லாம் வந்துடாது, பயப்பட வேண்டாம். நல்ல விஷயங்களுக்காக செலவு பண்ணுங்க, அது கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு சக்ஸஸ் கொடுக்கும் சரிங்களா. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் தொழில் வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் பண்ணிருக்கீங்களா, அந்த தொழிலில் பணம் போட்டு லாபத்தை பார்ப்பீங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த லாபத்தின் மூலம், அந்த கிடைக்கிற லாபம் மூலமாக ஒரு வீடு வாங்குறது, நிலம் வாங்குறது, வாகனம் வாங்குறது, இந்த மாதிரி விஷயங்கள் ஏதோ ஒன்று நீங்கள் அதுக்கு அந்த முதலீடு போடுற மாதிரி தான் உங்களுக்கு வரும் சரிங்களா. இதெல்லாமே ஒரு அருமையான காலகட்டம் தான். 7.5 சனி போயிட்டு இருக்குங்க. இருந்தாலும் உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி போகுதுன்னு பாருங்கள், அது ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிங்களா. இந்த குரு பயிற்சி ஒரு நல்ல ஒரு குரு பயிற்சியாக தான் இருக்கும். அவங்க ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு வரக்கூடிய குரு பாகிஸ்தானத்தில் பார்க்கறதுனால அதிர்ஷ்டம் தரக்கூடிய ஒரு நல்ல ஒரு குரு பயிற்சியை தான் மேசராசினியர்களுக்கு நிச்சயமாக அமையும். இப்போ நீங்கள் பார்த்தது பொதுவான பலன், அதாவது ராசி பலன் தான் நம்ம பார்த்துருக்கோம். அதாவது ராசிக்கு வந்து தான் நம்ம குரு வச்சு நம்ம பார்த்தோம். நம்ம லக்னம்ங்கிறது வேற சரிங்களா. லக்னம்ங்கிறது உயிர், ராசிங்கிறது உடல். ராசி பலன்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15லேருந்து 20% தான் பேசும் சரிங்களா. ஜாதகம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் தசாபுத்தி, நடக்கக்கூடிய தசாபுத்தி தான் 80லேருந்து 85%. அதுதான் உங்களுக்கு அதிகப்படியாக பேசும். இந்த குரு பயிற்சி பற்றி நம்ம நடக்கக்கூடிய வர இருக்கின்ற குரு பயிற்சி பற்றி நம்ம பார்த்தோம். இது வந்து 100% கிடையாது சரிங்களா. 100% கண்டிப்பாக உங்களுக்கு வேலை செய்யாது. அவங்கவுங்க பிறப்பு ஜாதகத்தில் நல்ல தசாபுத்தி நடந்துட்டு இருக்கா, கெட்ட தசாபுத்தி நடந்துட்டு இருக்கா, அதை வச்சு தான் பலன்கள் மாறுபடும் சரிங்களா. நல்ல தசாபுத்தி நடந்தால் லைஃப் அப்படியே நல்லா இருக்கும். கெட்ட தசாபுத்தி நடந்துட்டு இருக்கவங்கள தான் ப்ராப்ளம் அதிகமாக இருக்கும். இப்போ குரு பயிற்சியும் நல்லா ஒரு சில பேத்துக்கெல்லாம் குரு பயிற்சியும் நல்லா இருக்கும், ஜாதகமும் நல்லா இருக்கும். அப்போ அவங்களுக்கு 100% நல்லா இருக்கும், அதில் சந்தேகமே கிடையாது. அவங்க தான் முழுமையான ஒரு யோகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் அடைஞ்ச தீருவாங்க. உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி போகுது, இப்போ 6ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி தசாபுத்தியில் நடந்துச்சுன்னா அந்த டைமில் தான் அங்கே நரக வேதனை அனுபவிக்கிற மாதிரி இருக்கும். கடன் வரும், போட்டி பொறாமை வரும், வம்பு வழக்கு பிரச்சனை, கோர்ட்டு கேஸ் பிரச்சனை, ஆக்சிடென்ட் ஆகுது, விபத்து சந்திக்கிறது, இந்த அறுவை சிகிச்சை செய்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த 6-8 தசாபுத்தி நடக்கிறவங்களுக்கு தான் வரும். இப்போ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த குரு பயிற்சி பெரிய அளவுக்கு வேலை செய்யாது, ஒரு 15லேருந்து 20% தான் வேலை செய்யும். அப்போ உங்கள் ஜாதகமும் நல்லா இருந்து நடக்கக்கூடிய குரு பயிற்சி நல்லா இருந்துச்சுன்னா நிச்சயமாக கண்டிப்பாக நீங்கள் நல்லா இருக்க போகிறீங்கன்னு அர்த்தம், அதில் மாற்றமே கிடையாது. இப்போ பிறப்பு ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி போகுதுன்னு பாருங்கள் சரிங்களா. ஏன்னா குருங்கிறது ரொம்ப முக்கியமான கிரகம். ஏன்னா ஒருத்தர் பணக்காரன் ஆகணும்னா ஜாதகத்தில் குரு நல்லா இருக்கணும். பெரிய பெரிய பாருங்க, பெரிய பெரிய கோடீஸ்வரங்க ஜாதகம்லாம் பாருங்க, அவங்க ஜாதகத்தில் குரு சுக்கிரன் நல்லா இருக்கும். குரு சுக்கிரன் நல்லா இருந்தால் தான், ஏன்னா குரு வந்து பணத்தை கொடுக்குற கிரகம், தங்கத்தை கொடுக்குற கிரகமே குரு தான், பொருளாதாரத்துக்கு உண்டான கிரகமே குரு தான், கோடிகளுக்கெல்லாம் அதிபதி குரு தான், லட்சங்களுக்கு அதிபதி சுக்கிரன். அப்போ இந்த கிரகங்கள் நல்லா இருந்தால் தான் முழுமையான யோகத்தை அனுபவிக்க முடியும். குரு கெடக்கூடாது, அஸ்தமனமாகக்கூடாது,
நீச்சமாகக்கூடாது, கெட்டு போக சனி ராகு கூட எல்லாம் போய் சேர்ந்து குரு கெடக்கூடாது, கெட்டே போகக்கூடாது. பிறப்பு ஜாதகத்துல குரு வந்து நல்ல அமைப்புல இருக்கணும். அப்பதான் ஒரு நல்ல ஒரு லக்ஸூரியான லைஃப், ஒரு பணக்கார வாழ்க்கைய நிச்சயமா குரு ஏற்படுத்தி கொடுக்கும். அப்போ குருங்கிறது ரொம்ப முக்கியமான பிளானட். சரிங்களா? குரு வந்து ஒரு சுபகிரகம், இயற்கை சுபகிரகம், பூமியை விட பெரிய கிரகம், நம்பர் 1 சுபகிரகம், மாபெரும் சுபகிரகம் சொல்லலாம். குரு ஒரு இடத்த பார்த்துட்டாலே அந்த இடத்த அப்படியே தோஷத்துல நிவர்த்தி பண்ணிடும். இப்போ நம்ம குரு 5, 7, 9ஆம் பார்வையா குரு நம்ம பார்க்குதுன்னு பார்த்தோம். உங்க பிறப்பு ஜாதகத்துல இப்போ ஒரு சில பேர் குரு தசையே நடக்கலாம், குரு திசையை நடக்கலாம், குரு புத்தி நடக்கலாம். 5, 7, 9ஆம் பார்வை எந்த இடத்த பார்க்குதோ அதுக்குண்டான பலனை, நல்ல பலனை குரு வாங்கி கொடுத்துருவார். ஆனால் குரு வந்து 6, 8ஆம் அதிபதி தசாபுத்தியை அவங்களுக்கு நடக்காமல் இருக்கிற வரைக்கும் நல்லது. துலாம் லக்னக்காரங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குரு திசை நல்லா இருக்காது. ரிஷப லக்னக்காரங்களுக்கும் குரு திசை நல்லா இருக்காது. இதெல்லாம் பார்த்தா தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? தனிப்பட்ட ஜாதகம் பாருங்க, குரு எங்க இருக்காருன்னு பாருங்க, மற்ற கிரகங்கள் எங்க இருக்காருன்னு பாருங்க, உங்க லைஃப் எப்படி இருக்கும், இனிமேல் என்ன பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாது, இதெல்லாமே பார்த்தா தான் நம்ம டீப்பாக தெளிவாக சொல்ல முடியும். சரிங்களா? உங்கள் ஜாதகத்தை பார்த்து தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தா உங்கள் நண்பருக்கு உறவினருக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.